இன்னைக்கு ஆடி முதல் நாள். இன்னையிலிருந்து ஒரு மாசத்துக்கு எந்த அம்மன் கோவில் பார்த்தாலுமே பக்தி பரவசமா தான் இருக்கும். அது ஒரு சின்ன கோவிலா இருந்தாலும் சரி, அங்கேயும் கூழ் ஊத்துறது, தீ மிதிக்கிறதுன்னு ஒரே கொண்டாட்டமா தான் இருக்கும். வீடுகள்ல பார்த்தா மஞ்சள் குங்குமத்தோட மங்களகரமாவும் நல்ல சாம்பிராணி வாசத்தோடையும் இருக்கும். அப்புறம் இந்த ஆடி மாசம் வேப்பிலை, கூழ், மாவிளக்கு இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பிரிக்க முடியாத விஷயம். நான் இன்னைக்கு காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு குளிச்சுட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு வாசலுக்கு மேல மாவிளக்கு, வேப்பிலை, தோரணம் கட்டி விட்டு இருந்தேன். நேத்திக்கே பூஜை பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிருந்தேன். அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டு சுவாமி படங்களுக்கு பூ வச்சு விட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பூஜை அறையில இருக்கிற விளக்கேத்தி வச்சு கொட்டாங்குச்சி எரிய விட்டு அந்த நெருப்புல கட்டி சாம்பிராணி போட்டு நிலைவாசல், பூஜை அறைன்னு வீடு முழுக்க சாம்பிராணி போக போட்டு விட்டு இருந்தேன். நெய்வேத்தியத்துக்கு ஒரு டம்ளர் பாலை காய்ச்சி வச்சு தூப தீப ஆராதனையோட எங்க வீட்டு பூஜையை நான் நிறைவு பண்ணிட்டேன். நம்ம வீட்டுல கூழ் ஊத்துற பழக்கம் இருக்கு. பர்டிகுலரா இந்த வாரம் தான் இல்ல. பெண்களுக்கு ஒரு 5 நாள் தெய்வ வழிபாட்டுக்கு சிக்கலான நாளா இருக்கும். அதை எப்படின்னு பார்த்து 3 வாரத்துல ஏதோ ஒரு நாள் கூழ் ஊத்தி வழிபாடு செஞ்சுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.